Willkommen bei Sana Kreation. Deutschunterricht Lektion 7 Adjektive. Adjektive, வர்ணிப்புச்சொல். Wie-Wörter. Wie-Wörter என்றால் எப்படி, இது சின்னதாக இருக்கா, பெருசா இருக்கா, வட்டமா இருக்கா, எப்படி. Wie ist das? Es ist klein, groß என்று கேள்வி கேட்டு நாங்கள் பதில் கண்டுபிடிப்பதுதான் Adjektiv. Beschreiben Eigenschaften von Nomen. அதாவது பேர் சொல்ல விவரிக்கிறதுக்கு தான் Eigenschaften என்று சொல்லுவோம். அந்த Eigenschaftswörter தான் Adjektiv. Mehrere Sachen oder Personen miteinander vergleichen. வேற வேற பொருட்களையோ அல்லது மனிதர்களையோ ஒருத்தரோடு ஒருத்தர் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அதான் vergleichen. ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உபயோகிப்பது Adjektiv. Adjektive können gesteigert werden, அதாவது klein, kleiner, am kleinsten. ஒரு அட்ஜெக்டிவை நாங்கள் ஒரு படிக்கட்டு மாதிரி யோசிக்கணும். மூன்று படிக்கட்டு கீழே இருந்து மேலே போகிற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு அட்ஜெக்டிவையும் பெரிது, பிறகு இதை விட அது பெரிது, எல்லாத்தையும் விட இதுதான் பெரிது என்று சொல்லுவோம் தானே, அதுதான் steigern பண்ணுவோம் Adjektive. Adjektive schreibt man klein. Adjektive எப்பவும் small letterல தான் எழுதுவோம். Wo stehen Adjektive im Satz? வசனத்துல Adjektive எங்க வரும்? Entweder zwischen dem Artikel und dem Nomen. Der schnelle Zug. Oder der Zug ist schnell. Und இரண்டாவது இடத்துல அல்லது கடைசியில வரும். அதாவது வேர்புக்கு அடுத்ததா. இதுதான் அந்த ஸ்டைகரும். நாங்கள் முதல் பார்க்க இருக்கிற 3 படிக்கட்டும். Der Strauß ist schnell. இது சாதாரணமா சொல்லுவோம். Strauß schnell, வேகம். Die Antilope ist schneller. er எல்லாம் முடிஞ்சால் Antilope அதை விட வேகமானது. Aber der Gepard ist am schnellsten. ஆனால் Gepard எல்லாத்தையும் விட வேகமானது. அந்த Gepard தாண்டி வேறு எதுவும் வேகமாக செல்லாது என்றதான் அதன் அர்த்தம். ஸோ am schnellsten மூணாவது, schneller ரெண்டாவது, ஒரு ஆளோட ஒப்பிடுறதுக்கு. schnell இது சாதாரணமாக Grundform. இதுக்கு 3 வகையான பேரும் இருக்கு கிராமர்ல. பாசிட்டிவ், கம்பேராட்டிவ், சூப்பர்லாட்டிவ். ஸோ பாசிட்டிவ் தான் Grundform. schön, கம்பேராட்டிவ் ஒன்றை இன்னொன்றோட ஒப்பிடுகைக்கு schöner, இதை விட அது அழகானது. சூப்பர்லாட்டிவ், சூப்பர்லாட்டிவ்னா am schönsten, இதை விட அழகானது எதுவுமே இல்லை, இதுதான் மிக அழகானது, am schönsten. klein, kleiner, am kleinsten. hell, heller, am hellsten. glücklich, glücklicher, am glücklichsten. lang, länger, am längsten. Adjective list உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பாடமாக்கலாம். அதில் ஒரு சில அட்ஜெக்டிவ் அதே மாதிரி எண்டிங்களில் வராது, சில மாற்றங்கள் வரும். அந்த unregelmäßig ஆன அட்ஜெக்டிவ்கள் சிலது நான் தந்திருக்கிறேன். dunkel, dunkler, பார்த்தீங்கன்னா இந்த LA மாறி வருது, dunkler. am dunkelsten. gern, அப்படியே கேர்னரா வராம லீபர்ரா மாறி இருக்கு. lieber, am liebsten. gut, besser, am besten. hoch, höher,
am höchsten. Nah, näher, am nächsten. Teuer, teurer, am teuersten. Viel, sehr, mehr, am meisten. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், கம்பேரட்டிவ், சூப்பர்லாட்டிவ் மூணுமே வேறு வேறு மாதிரி தான் வருது. இந்த இவ்வளவு அட்ஜெக்டிவும் தான் உன்ரேகல் மேசிக்கானவை. உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கட்டாயமான அட்ஜெக்டிவ்ல இவ்வளவும் தான். ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன பயிற்சி. நீங்கள் இதை பவுஸ் பண்ணிட்டு இந்த இடைவெளிகளுக்குள்ள என்ன வருமோ இந்த சொல் அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கு பிறகு அடுத்ததாக லேசுங் வரும். அந்த லேசுங்கோட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க, நீங்கள் சரியாத்தான் எழுதியிருக்கிறீங்களாண்டு. ஸோ இதுதான் லேசுங். klein, kleiner, am kleinsten. Langsam, langsamer, am langsamsten. Jung, jünger, am jüngsten. Lustig, lustiger, am lustigsten. Interessant, interessanter, am interessantesten. Kalt, kälter, am kältesten. முதல்ல adjective steigern பார்த்தனாங்கள், அதாவது 3 படிக்கட்டு. இப்போ பார்க்குறது adjective declination. அப்படி என்று சொன்னால் ஆர்டிக்கல் தான் முடிவெடுக்கும் எந்த எண்டிங் adjectiveக்கு கிடைக்கப்பெறும் என்று சொல்லி. அதாவது das ist eine nette Frau. Eine nette Frau. இந்த Frau என்ன? weiblich. singular. ஒரு ஆள் தானே Frau. அதுவும் nominativ. அதனால eine nette Frau என்று வந்திருக்கு. net என்றதான் adjective. ஆனால் இந்த வசனத்தில் வரும் பொழுது ஆர்டிக்கல் தான் முடிவெடுக்கும். இந்த ஆர்டிக்கல் அதுக்கு பிறகு பின்னால் வர அட்ஜெக்டிவ்ன்ற எண்டிங் என்னன்னு சொல்லி அந்த எண்டிங்கை தான் நாங்கள் இங்கே டெக்ளினாசியோன் என்று சொல்லுவோம். Ich gehe mit der netten Frau ins Kino. Also weiblich, singular, dativ. இந்த வசனம் என்றதால der netten Frau. Das ist ein fleißiger Schüler. Schüler männlich, singular, nominativ வசனம். அதனால ein fleißiger. அடுத்ததாக ich sehe den fleißigen Schüler. männlich, singular, accusativ. ஸோ இப்போ நீங்கள் உடனே யோசிப்பீங்க, நோமினாட்டிவ், அக்குசட்டிவ், தாட்டிவ், இதுவே குழப்பம், இதுக்குள்ள அட்ஜெக்டிவ் எண்டிங்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இதை பற்றி நீங்கள் பெருசாக யோசித்து குழம்பிக்கொள்ள வேண்டாம். அடுத்தடுத்த தியோரியிலையும் நாங்கள் செய்ய போகிற பயிற்சிகளையும் உங்களுக்கு இது இன்னும் தெளிவான ஒரு விளக்கத்தோடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பாடங்களை. சரியா? அதனால் இது உங்களுக்கு இப்போ சொல்லித்தர தியோரியல். அதை மட்டும் நீங்கள் ஒருக்கா புரிஞ்சு கொண்டால் சரி. adjective declination என்றால் என்ன, அது போதும். இந்த adjective declination ஒரு டபலில் unbestimmte ஆர்டிக்கல் வச்சு, அதாவது ein, eine, einer. நொமினாட்டிவ்ல எப்படி வரும், அக்குசாட்டிவ்ல எப்படி வரும், தாட்டிவ்ல எப்படி வரும், அதே போல் கெனிட்டிவ்ல எப்படி வரும் என்றதை நீங்கள்
நீங்கள் எழுதி வச்சு கொள்ளலாம். ப்ளூரல்ல ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் சொன்னாங்க முதலே unbestimmte ஆர்டிக்கலுக்கு ப்ளூரல் கிடையாது. இதுவே Adjektiv Deklination Tabelle bestimmte ஆர்டிக்கலுக்கு எப்படின்னு சொன்னால் டேருக்கு Nominativ, Genitiv, Dativ, Akkusativ. Die Nominativ, Genitiv, Dativ, Akkusativ. Dasக்கு Nominativ, Genitiv, Dativ, Akkusativ. இங்கே ப்ளூரல் இருக்கு bestimmte ஆர்டிக்கலுக்கு. ஸோ Nominativ, Genitiv, Dativ, Akkusativ. ஸோ ப்ளூரலில் பெருசாக adjective ending பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏஎன்ல தான் முடியும். ஆர்டிக்கல் மட்டும் ஒன்றுக்கு மாறும். அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறது Gegenteile எதிர்ச்சொற்கள். இது ஈஸி. alt, neu. Alt, jung. Billig, teuer. Breit, schmal. Dick, dünn. Fern, nah. Fest, locker. Freundlich, unfreundlich. அடுத்தது frisch, verdorben, gesund, krank, Glanz, matt, gleich, verschieden, glücklich, traurig, groß, klein, gut, schlecht, hell, dunkel. Hoch, tief, kalt, warm, heiß, klar, trüb, klug, dumm, lang, kurz, langsam, schnell, laut, leise, leicht, schwer. Lieb, frech, modern, altmodisch, nass, trocken, oben, unten, offen, geschlossen, pünktlich, unpünktlich, richtig, falsch, sauber, schmutzig, schön, hässlich, streng, leicht, süß, scharf, voll, leer, weich, hart, wenig, viel, zu, auf. ஸோ இதெல்லாம் தான் adjective சொற்கள். இத்தனையும் நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு கதை கேட்கியோ அல்லது எழுதும் போதோ அதிகமாக நீங்கள் பாவிக்கக்கூடிய adjectiveகள் இவ்வளவும் தான். இதை நீங்கள் நல்லா பாடமாக்குங்கோ, மனப்பாடம் செய்யுங்கோ.